இந்த ஷர்லின் ரொம்பவே புத்திசாலியா இருக்கா. நல்ல மருமக மாதிரி என்னமா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. அடாவ ஆக்டிங் என்ன இப்பவா பண்றா? முதல் நாள்ல இருந்து ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கா. அதோட ஆக்டிங் பண்ணி பண்ணி அந்த குடும்பத்தோட பெஸ்ட் மருமகளா ஆயிட்டா. அதோட அவ அந்த குடும்பத்துக்கு பெஸ்ட் மருமகள், அவதான் எதிரின்ற விஷயம் தெரியவே இல்ல. ரிஷப் மாதிரி ஆள்கிட்ட எப்படி இவளால பொய் சொல்ல முடியுது? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. அதுவும் அவன் பொய் மட்டும் சொல்லல, அவ எல்லாரோட எமோஷனல் கூட விளையாடுறா, கதையே மாத்துறா. அவ மொத்தமா நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்காக்கா. ஏன்னா அவளுக்கு இந்த குடும்பம் அவ குடும்பம் மாதிரி தெரியல. முத நாள்ல இருந்தே இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை கூட அவ ஃபேமிலி மெம்பர் மாதிரி நினைச்சதே இல்ல. கரெக்ட். வந்ததுல இருந்தே இந்த வீட்டை பிரிக்கிறதுல குறியா இருக்கா. ஆனா நீயே பாரு, நான் இருக்கிற வரைக்கும் நான் அவளை இந்த குடும்பத்தை கலைக்க விடவே மாட்டேன். ஷர்லின் வயித்துல வளர குழந்தை இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு தான் எல்லாருமே அங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நான் எல்லார்கிட்டயும் அவ வயித்துல எந்த குழந்தை வளருதோ அந்த குழந்தை இந்த ஃபேமிலி சேர்ந்த குழந்தை இல்லன்னு சொல்ல போறேன். எனக்கு ஒரு விஷயம் தான்க்கா புரியவே மாட்டேங்குது. இந்த ஷர்லின் ஏன் இவ்வளவு கேவலமான பொண்ணா இருக்கா? அவ ரொம்ப கெட்டவதான். ஆனா அவளை விட ரொம்ப கெட்டது அவளுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கு. அது அவளுக்கு தெரியவே இல்ல. ஐ மீன், நமக்கு ஆரம்பத்துல இருந்தே ஷர்லின்க்கும் பிருத்விக்கும் நடுவுல ஏதோ இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சது. நமக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம கண்டத உளறி நம்ம சந்தேகத்துல மண்ணலை போட்டாங்க. ஆனா இப்போ நமக்கு அவங்களுடைய கேவலமான அசிங்கமான புத்தி நல்லா தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் போதும்க்கா. இனிமே இவங்க பண்ற அசிங்கத்தை நம்ம சகிச்சுக்க கூடாது. சகிச்சுக்க கூடாதா? ஷர்லின் பிருத்வி ரெண்டு பேரையுமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பி ஆகணும். நிச்சயமா. அதுவும் இல்லாம கிருத்திகாக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்கணும். கரெக்ட். பிருத்வி ஷர்லினை பத்தின உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும். முக்கியமா கிருத்திகா கிட்ட சொல்லி ஆகணும். அவதான் முக்கியமா தெரிஞ்சே ஆகணும். டைம் வந்துருச்சு. அவங்க இடம் என்னங்கறத அவங்களுக்கு காட்டியே ஆகணும். என்ன பாக்குற மஹரா? அதுவா, நீ இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக லாய்க்கே இல்லாதவ. அப்படி இருந்தும் கூட இந்த வீட்டாளுங்க உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க பார்வை எல்லாம் உன் மேலதான் இருக்கு. ஆனா என்ன பாரு, நான் யார் கண்ணுக்கும் தென்படவே இல்ல. ஆனா நான் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல மருமகளா ஆயிருக்கணும். ஒருவேளை கரனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகியிருந்தா இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். ஒருவேளை நான் பிரெக்னெண்டா இருக்கலாம். இது எல்லாமே எனக்கு நடந்திருக்கலாம். இந்த வீட்டாளுங்க ஏன் மேல அன்பா இருந்திருப்பாங்க ரொம்பவே. ஏன்னா நானும் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ல. இந்த ப்ராப்ளம்க்கு காரணம் பிரீதா தான். அவ அடிக்கடி குறுக்க வந்து எல்லார் முன்னாடியும் நான் கெட்டவன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஷர்லின், நான் என்னெல்லாம் பண்ண? என் உயிரை பணைய வச்சு இவங்க அன்பு அடையணும் பணைய வைக்கிறேன். நீ எல்லாருடைய உயிரையும் பணைய வச்சுட்ட. எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்ட. நான் டார்ச்சர் பண்ணணும், என்ன பண்ணணும், அது எல்லாமே கரண் அடையறதுக்கு மட்டும்தான். அதனால என்ன ஆச்சு? யாராவது ஏறு எடுத்து பாத்தாங்களா? அது பாக்கல. யாருமே என்ன ஏறு எடுத்து பாக்கல. நான் இங்க இருக்கனா இல்லையான்னு கூட யாருக்குமே எந்த அக்கறையும் இல்ல. நான் அவ்வளவோ செஞ்சதுக்கு அப்புறமும் எல்லாரும் செல்ஃபிஷா தான் இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப செல்ஃபிஷா தான் இருக்காங்க. நீயும் செல்ஃபிஷா தான் இருக்க. நான் ஒன்னும் செல்ஃபிஷ் இல்ல. நான் உன்னாலதான் செல்ஃபிஷ் ஆன. ஏன்னா எப்ப எனக்கு நீ ரொம்ப அதிகமா தேவைப்பட்டியோ அப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஷர்லின், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி நான் ஏதாவது பண்ணி உன்னை காப்பாத்துறதுக்கு அங்க என்ன இருந்தது? என் கையில எதுவுமே இல்ல ஷர்லின். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அட, அந்த பழைய விஷயத்த விட்டு தள்ளு. அதான் உனக்கு எல்லாமே சாதகமா முடிஞ்சிருச்சுல. ஷர்லின், இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் இருக்குல்ல, அது உனக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு. ஒருவேளை நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனா, ஒரு வாட்டி நீ இவங்க கிட்ட போய் மஹிரா ரொம்ப நல்லவன்னு சொன்னா எல்லாருமே நான் நல்லவன்னு ஒத்துப்பாங்க. இப்ப நீ போய் பிரீதா ரொம்ப கெட்டவன்னு சொன்னாலும் பிரீதா கெட்டவன்னு நினைச்சுப்பாங்க. இது ஒரு சின்ன வேலைதான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ், பண்ணு. இப்ப மூட் சரியா இல்ல. எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் உன்னை பத்தி யோசிக்கிறேன். ஷர்லின், ப்ளீஸ் ப்ளீஸ். மஹிரா சொன்னது கரெக்ட் தான். எனக்கே தெரியாம நான் எப்ப இந்த வீட்டோட ஃபேவரட் மருமகள் ஆனன்னு எனக்கே புரியல. பிரீதா என்ன காலி பண்ணணும்னு அப்படி ஒலைஞ்சா. என்ன பத்தின உண்மைகளை எல்லாருக்கும் வெளிப்படுத்த நினைச்சா. ஒருவேளை நான் கரெக்ட் டைம்ல பிளேட்டை மாத்தாம இருந்திருந்தா
இன்னைக்கு மேகா இடத்துல நான் ஜெயில இருந்திருப்பேன். பிரீதா ரொம்ப முயற்சி பண்ணா. நான் கெட்டவன்னு எல்லாரையும் நம்ப வைக்க முயற்சி பண்ணா. ஆனா அப்படி நடக்கல. இனிமே பிரீதா அவ வாய மூடிக்கிட்டு இருக்கிறது தான் அவளுக்கு எப்பவும் நல்லது. அவ்வளவுதான். விருந்தாளிங்க லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இனிமே யாரும் மிஸ் ஆயிடக்கூடாது, அதை பாத்துக்கணும். ஹாய் சஞ்சனா, நாளைக்கு டைம்க்கு வந்துரு. டோன்ட் பி லேட், ஓகே? I'll see you tomorrow. Bye. இங்க பாருங்க சார், நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்னென்னலாம் டிஷ்ஷஸ் பண்றீங்களோ அது எல்லாமே டேஸ்டா இருக்கணும். முக்கியமா டைம்க்கு வந்துருங்க, லேட் பண்ணிடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஹெல்பர்ஸ் தேவைப்பட்டாங்கன்னா அவங்களையும் நீங்க கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா நாங்க இங்க பிஸியா இருப்போம், சூப்பர்வைஸ் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. ராக்கி, இங்க பாரு, நான் கெஸ்ட் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். லிஸ்ட்ல எல்லா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன். சரியா? நீங்க ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க அத்தை. வாவ், ஃபைனலி பிரீதா இங்க வந்துட்டாளே. பிரீதா, சரளாவோட ஹெல்த் இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ராக்கி, இங்க பாரு, இப்பதானே சரளாக்கு டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ரிப்போர்ட் அதுக்குள்ள வந்திருக்காதே. அத்த விஷயம் என்னன்னா, பிரீதா சரளாவை கூட்டிட்டு சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனா. அங்க எல்லாருக்கும் பிரீதாவை நல்லா தெரியும். அதனால சரளாவோட ரிப்போர்ட்ஸ் தரத்துக்கு லேட் பண்ண மாட்டாங்க. சிட்டி ஹாஸ்பிட்டலா? நானும் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் இப்போ அம்மாவோட உடம்பு நல்லதா இருக்கு. அதோட டாக்டர் கிட்ட கூட பேசியாச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க எல்லாமே ஓகே தான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் அவங்கள அப்சர்வேஷன்ல வைக்கணுமா. ஆனா இதுல பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இருக்காது. ஆஃப் கோர்ஸ், பயப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? இந்த ஃபங்க்ஷனுக்கான எல்லா வேலைகளையும் நாங்க தான் பாத்துட்டோம்ல. நீ எந்த வேலையும் பண்ண வேணாம், நிம்மதியா இருக்கலாம். வேலை இல்லைன்னதும் உன்னோட அம்மா குணமாயிடுவாங்க, ரைட்? இங்க பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல ஷர்லனு கூட இருந்தா. அதோட நான் ஹாஸ்பிட்டல்ல ஃபுல்லா பிருத்வியோட தான் இருந்தேன். ஷர்லினும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னு எனக்கு தெரியுமா. ஆனா பாட்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அவ கூட வந்தது வேற யாரும் இல்ல. ராக்கி, கரீனா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஷர்லினோட யாரும் போலையா? ஐயோ, அவ பிரெக்னெண்டா இருக்கா. அவளோட யாராவது போயிருக்கணுமா இல்லையா? நீங்க யாரும் போலையா? அவ்வளவு பிஸியாவா இருக்கீங்க? ஓ காட், இவன் எங்க பிருத்வியோட பாத்துட்டாளா? மாம், அது அத்த, ஷர்லின் ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயமே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அவளை தனியா போக விட்டுருக்க மாட்டேன். வீட்ல ஃபங்க்ஷன் நடக்கிறதுங்கறத ஒத்துக்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடு நடந்துட்டு இருக்குதான். ஆனா அதுக்குன்னு நீ அவ கூட போகாம இருக்கிறதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அட்லீஸ்ட் யாராவது கூட போயிருக்கலாம்ல. அது சாரி அத்த, இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் பாட்டி. ராக்கி ஆண்டி, நாங்க என்ன சொல்ல வரோம் நீங்க புரிஞ்சுக்கல. அது ஆக்சுவலி நாங்க என்ன சொல்ல வரோம்னா அது இல்ல, நான் தான் சொல்றேன்ல, அது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. பி சீரியஸ். சரி, வச்சுறேன். பாய். கரண், என்னப்பா ஆச்சு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லன்னா எப்படி? தினமும் காலையில உன் மூடு எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு நீ ரொம்ப டென்ஷனா இருக்க, என்னாச்சு? என்னப்பா கரண், என்ன விஷயம்? என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி நான் இன்னைக்கு சரியா விளையாடல. கோச்சுக்கும் எனக்கும் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பரவாயில்லப்பா, அடிக்கடி இந்த மாதிரி தான் நடக்கும். அஃப்கோர்ஸ், பிராக்டிஸ் பண்ணா நல்லா விளையாட போறேன். நீ உன் மூட கெடுத்துக்காத, டென்ஷனே ஆகாத. யூ ஆர் த கிரேட் கிரிக்கெட் கரண், த பெஸ்ட். சரியா? See you. சரி வாங்கம்மா, மெனுவை டிஸ்கஸ் பண்ணோம், லிஸ்ட் டிசைட் பண்ணோம். ஓகே, வாங்க வாங்க வாங்க. அப்படின்னா பிரீதா என்ன பிருத்வியோட பாக்கல. ஒருவேளை பாத்திருந்தா இந்நேரத்துக்கு எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பாளே. நல்ல வேலை கரண் வந்துட்டான். குறைஞ்சபட்சம் கவனமாவது திரும்பிச்சே. இவளுக்கு என் வாழ்க்கையை நோட்டம் விடுறது தவிர வேற வேலையே இருக்காதோ? சாரி அட அக்கா, நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கல்ல, நீங்க அந்த ஷர்லின் பத்தின உண்மைய எல்லார் முன்னாடியும், ஐ மீன் மொத்த குடும்பத்து முன்னாடியும் சொல்லுவீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ சொல்லு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் நீ வீட்டுக்கு போல?
நீ போய் அம்மாவை பாத்துக்கணும்ல, நீ வீட்டுக்கு போ. ஜானகி ஆண்டி அம்மாவை பாத்துக்கிறதுக்கு இருக்காங்க. நான் வீட்டுக்கு போயிடுவேன். நீங்க பேச்ச மாத்தாதீங்க. நீங்க சொல்றத பார்த்தா வீட்ல என்னமோ எந்த தப்பும் நடக்காத மாதிரி இருக்கு. எல்லாம் ஸ்மூத்தா நல்லபடியா போயிட்டு இருக்கு. என்ன சொல்லு, நான் இப்ப என்ன பண்ணட்டும்? நீ என்ன சொல்ல வர? நான் மட்டும் எதுவும் சொல்லணும்னு நினைக்கலக்கா. நம்ம 2 பேரும் சொல்லணும். அந்த ஷர்லின் பத்தின உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லணும். அந்த பிசாஸ் பத்தின உண்மை முகத்தை எல்லாருக்கும் காட்டி ஆகணும். நீ சொல்றதெல்லாம் என்னமோ உண்மைதான், ஆனா அதை இப்ப பண்ண முடியாது. ஏற்கனவே கரண் ரொம்பவே டென்ஷனா இருக்கா. இப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சா அவன் இன்னுமே டென்ஷன் ஆயிடுவான். அதனால இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். இங்க பாரு, ஷரண் பத்தின உண்மையை எல்லார் முன்னாடி கொண்டு வரதுக்கு நமக்கு ஏதாவது சாலிட் ப்ரூஃப் வேணும், இல்லனா அவளோட கன்ஃபெஷன் வேணும். அதுக்கு என்ன, நமக்கு தான் ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. நம்ம தான் அந்த டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டோம்ல. பேசிருக்கோம், அவ்வளவுதான். நீ என்ன மறந்துட்டியா? நம்ம ஃபார்ம போட்டோ எடுக்க போகும்போது அந்த ஃபார்ம்ல ஷர்லின் புருஷன் பேர்ல ரிஷப்னு தான் எழுதிருந்தா. அவ ரொம்பவே புத்திசாலி. அவ அங்க போனது வேணா பிருத்வி கூட. அங்க போய் அந்த டாக்டர் கிட்ட தன்னோட குழந்தைக்கு அப்பா பிருத்வின்னு சொல்லிருக்கா. ஆனா ஃபார்ம ஃபில் பண்ற டைம்ல ரிஷப்னு எழுதிருக்கா. ஏன்னா அவளுக்கு அகைன்ஸ்டா யார்கிட்டயும் எந்த ப்ரூஃபும் கிடைக்க கூடாதுல்ல. நீயே சொல்லு, என்ன பண்ணலாம்? நமக்கு வேற விஷயம் தான் தெரியும். நம்ம டாக்டர் கிட்ட பேசினது, நான் பேசினது, நீ பேசினது, அவ்வளவுதான். இதெல்லாம் வச்சு நம்மளால எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது. எனக்கு கோவம் வரதா செய்யுது. நான் கூட தான் வீட்டுக்கு வந்த உடனே ஷர்லனை பத்தி சொல்லி ஆகணும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாருமே ஷர்லன் மேல ரொம்ப அன்பா பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அவ சீமந்த ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாட பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒருவேளை இந்த டைம்ல நாம இந்த விஷயத்த யார்கிட்டயாவது சொன்னோம்னா, இல்ல எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா, ஷர்லனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி ஆயிடும். நம்மள தப்பானவங்கன்னு காட்டுறதுக்கு அவ கண்டிப்பா இன்னொரு வழிய பாப்பா. அதுக்கப்புறம் யாரும் நம்மள நம்ப மாட்டாங்க. எல்லாரும் அவ்வளவுதான் நம்புவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாருமே பழையபடி நம்மள வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? அதுவும் இல்லாம கரனுக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ் வர ஒரு பக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த விஷயமும் கரனை அஃபெக்ட் பண்ணவே கூடாது. புரியுதுக்கா, நீங்க சொல்ல வர பாயிண்ட் புரியுது. அந்த ஷர்லின் பத்தின, அந்த காட்டு பூனை பத்தின எல்லா உண்மையும் எல்லார்கிட்டயும் நம்ம சீக்கிரமா சொல்லியே ஆகணும். எக்ஸாக்ட்லி, அதத்தான் நானும் சொல்ல வரேன். நான் சொன்னத ஃபர்ஸ்ட் டைம் புரிஞ்சிருக்க. நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியும்க்கா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இப்ப கூட நம்ம 2 பேரும் நம்ம வீட்லயே இருக்க மாதிரி இருக்கு. அங்க நான் உங்களுக்காகவும் நீங்க எனக்காகவும் இருப்பீங்க. எனக்கு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க என்ன காப்பாத்துவீங்க. நீங்க இப்படி ப்ராப்ளம்ல இருக்கும் போது என்னோட இந்த 1.5 டன் வெயிட்ட, என்னுடைய இந்த 1.5 டன் கை டக்குன்னு ஓங்க ஆரம்பிச்சிரும். சரி, ஓகே, அது இருக்கட்டும். நாளைக்கு ஷர்லினோட சீமந்தத்துக்கு ரிஷபம் வருவார்ல? ஏன் வரமாட்டாரு? வந்துதானே ஆகணும். அது ஏன் கேக்குற? நான் ஒன்னு யோசிச்சிருக்கேன். என்ன? மகேஷ், என்ன இது? நீங்க போனை பார்த்து எதுக்காக இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? லக்கி, இங்க பாரு, எவ்வளவு கியூட்டான பேபி. இங்க பாரு. ஓ, நிஜமாவே ரொம்ப கியூட்டா இருக்கு. வேணும்னா பாரு, நம்ம ரிஷப்போட குழந்தை அப்படியே இப்படிதான் இருப்பான். பையன் இல்ல, பொண்ணு. என் மனசு சொல்லுது என் ரிஷப்க்கு பொண்ணுதான் பிறக்கும். அதுல என்ன வித்தியாசம் இருக்கு? பையனோ இல்ல பொண்ணோ எதுவா இருந்தா என்ன, பேபி இருக்குல்ல, இந்த பேபி மாதிரி அந்த குழந்தை கியூட்டா இருக்க போகுது. கரெக்டா தான் சொல்றீங்க. பாத்தியா, இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள வந்துருச்சு. ரிஷபா, உன் பிள்ளைதான் போன் பண்றான். நீங்க பேசுங்க, நான் போய் ஜன்னலை மூடிட்டு வரேன். காத்து ஜில்லுன்னு அடிக்குது. என்னப்பா சொல்லு. டாட், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம் பிரகாசமா மின்றீங்க? நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹேண்ட்ஸம், உன்ன மாதிரியே. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமே கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன். ஏன்னா தாத்தா ஆகிற டைம் வந்துருச்சே. அப்படியா? வேணும்னா பாரு, என் பேரன் இருக்கானே, உன் அப்பா தோல்ல உட்காந்து சவாரி செய்வான். குதிரையா இருந்தாலும் சரி, வண்டியா இருந்தாலும் சரி, என்ன இங்க கூட்டிட்டு போ, அங்க கூட்டிட்டு போன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போறான். எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு சொல்லி என்ன பிஸியாவே வச்சுக்க போறான். அது கரெக்ட் தான் டாட். ஆனா டாட், ஒரு நல்ல விஷயம் சொல்லவா? நீங்க எவ்வளவு நல்ல டாடோ அதை விட ரொம்ப நல்ல கிராண்ட் டாட், அண்ட் ஐ அம் ஷூர் அபவுட் இட். சரி, பை த வே, ஒரு விஷயம் சொல்லுங்க. மாம் பக்கத்துல இல்லல? ஏன்? ஏன்னா நான் ஷர்லினோட சீமந்தத்துக்கு வர முடியலன்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீ சொன்னதை கேட்ட உடனே எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு ரிஷப். எப்படி எப்படி உன்னால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது ரிஷப்? டாட், வாட்ஸ் ராங் வித் யூ? மாம் அங்கதான் இருக்காங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லல நீங்க? அட, நீ எங்கடா பேச விட்ட? அது சரி, இப்பதான் எனக்கு புரியுது.
நான் இல்லாத நேரத்துல நீங்க 2 பேரும் கோழி மூட்டிட்டு இருக்கீங்க. நாட் ஃபேர். இல்லம்மா ஐ மீன் நான் இல்ல ரக்கி அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. கோழி மூட்டுறதா? டாடி ஏன் கோழி மூட்ட போறாரு? அவர் வீட்ல இருக்க வேண்டாமா என்ன? மாம், நானும் டாடும் சேர்ந்து உங்களுடைய நல்ல குணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். தட்ஸ் இட். ரிஷப், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ மட்டும் ஷர்லினோட சீமந்தத்துக்கு வரல, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். என்னம்மா? உனக்கு உன் அம்மா மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லல? என் ஃபீலிங்ஸ்க்கு எந்த மரியாதையும் இல்லல? அது எப்படி எந்த அக்கறையும் இல்லைன்னு சொல்லுவீங்க? நான் உங்க மேல எவ்வளவு அக்கறையா இருக்கேன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். உங்க புருஷனை விட நான் தான் உங்களை அக்கறையா பாத்துக்கிறேன், தெரியல? அம்மா ப்ளீஸ் கோவப்படாதீங்க. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்? எல்லா வேலையும் அப்படியே பெண்டிங் ஆயிடுமா? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கோவமா வருது சரியா? எதுக்குன்னு உனக்கே தெரியும். இப்ப நான் போனை கட் பண்றேன். ஓகே? சரி, நான் சொல்றது கேளுங்க. நான் இன்னும் பேசிய முடிக்கல, அதுக்குள்ள கட் பண்ணா எப்படி? சொல்றது கேளுங்க. நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? உன்னை பாரு, எப்படி இழைச்சு போயிருக்க தெரியுமா? நாள் முழுக்க வேலை வேலை வேலை. உன் உடம்ப நீ கவனிச்சுக்கிறதே இல்ல. அதனாலதான் சொல்றேன், நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா. நல்லா நெய் போட்டு சாதம் பெனஞ்சு ஊட்டுற. அதுக்கப்புறம் பாரு, நீ நல்ல ஆரோக்கியமா ஆயிடுவ. உங்க சாப்பாட்டை ரொம்ப மிஸ் பண்றேமா நான். சரி, நான் போனை கட் பண்றேன். பாய். ஐயோ, நான் சொல்றது கேளுங்க மாம். அம்மாவுடைய அன்பு அடிச்சுக்கவே முடியாது. அவங்க சாப்பாட்டை நினைக்கும் போது பயங்கரமா இருக்கு. ராக்கி, அவன் என்ன சொல்ல வந்தான்னு கேட்டிருக்கலாம்ல. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நீங்க வேணா பாருங்க, என்னோட ரிஷப் கூடிய சீக்கிரமே வீட்டுக்கு திரும்ப வந்துருவான். முக்கியமான வேலையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே அம்மா கிட்ட வந்துருவான். ஓஹோ, எமோஷனல் பிளாக்மெயில். இல்ல, இத இமோஷனல் பிளாக்மெயில்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இது அம்மா புள்ளைக்கு நடுவுல இருக்கிற மறைமுகமான கோடு, அன்பு நிறைஞ்ச கோடு. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஆமா, எங்களுக்கெல்லாம் எப்படி புரியும்? நாங்க எல்லாருமே முட்டாளுங்க தான் இல்ல? அட, கிரீஷனா இன்னைக்கு மெயின் டோரை க்ளோஸ் பண்ணவே இல்லையா? நீ இங்க இருக்கியா? நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். ஆனா நீ இதெல்லாம் எடுத்துட்டு எங்க போற? நான் பிராக்டிஸ்க்கு போயிட்டு இருக்கேன். பிராக்டிஸ் பண்ண போறியா? இப்போ வா. ஆக்சுவலி நான் இன்னைக்கு பிராக்டிஸ்க்கு போன இடத்துல சரியா விளையாட முடியல. கோச் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. ஸோ நான் வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, இவ்வளோ நாளா என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. பிராக்டிஸ்க்கே போக முடியல. இப்படியே இருந்தா ஃபார்ம் டிஸ்டர்ப் ஆயிடும். ரிஷப் அண்ணாவும் இங்க இல்லையா, என் ஸ்கெடியூலே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதான் பிராக்டிஸ் பண்ணலான்னு கிளம்பிட்டேன். ஏன்னா மேட்சஸ் வரப்போகுது, செலக்ஷன் இருக்கு. சரியாதான் சொல்ற. இன்னையில இருந்து கிரிக்கெட் விஷயத்துல முன்ன மாதிரி ஃபோக்கஸ் தான் இரு. அப்புறம் உன்னோட கிரிக்கெட் ஸ்கெடியூல நான் பாத்துக்கிறேன். உன்னை காலையில எழுப்பி பிராக்டிஸ்க்கு அனுப்புறேன். ராத்திரி கூட புஷ் பண்றேன். நீ மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணு. அப்புறம் உன்னோட டயட் அது இதுன்னு எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். நீ வெறும் கிரிக்கெட் மேல மட்டும் கவனம் செலுத்து. அண்ட் எதை பத்தியும் நீ கவலையப்படாத. கூல். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நீங்க என்ன பண்ற? பிரீதா, உங்களை நடிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதான் பார்த்தேன், கேட்டேன், எல்லாம் கேட்டேன். அந்த கரண் உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்றான்? ராத்திரி இந்த நேரத்துல எவனாவது அவன் பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு போவானா என்ன? உங்களோட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும்ல. உங்களுக்கு உங்க உரிமையை தந்திருக்கணும். அதுக்கு அவனுக்கு அக்கறையே இல்ல. அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், த கிங் கரங்கிற டைட்டில் தான். திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் டன் பிரீதா. வாயை மூடு. நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல உங்க மூக்க நுழைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. என் புருஷனுக்கு எதிரா ஏதாவது பேசினேன்னா அவ்வளவுதான் உனக்கு. ஏன் என்ன பத்தி இவ்வளவு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் எல்லாரையும் பத்தியும் தப்பா நினைப்பேனா என்ன? நான் ரொம்ப நல்லவன். நான் எல்லாரையும் பத்தி நல்லதா தான் யோசிப்பேன். ஆனா உங்களை பத்தி ரொம்ப யோசிப்பேன். சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க என்கிட்ட பேசலாம். நீங்க என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கும் டைம் போன மாதிரி இருக்கும். அப்படியா? டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? சரி, ஷர்லினியும் கூப்பிட்டுக்கலாமே. உனக்கு சந்தோஷமா இருக்கும்ல? எதுக்கு இவ்வளவு ஷாக்கா ரியாக்ட் பண்ற? எனக்கு எல்லாமே தெரியும். நீயும் ஷர்லினும் ஒரு கப்பல். உங்க 2 பேருக்கும் நடுவுல கள்ள தொடர்பு இருக்கு.
பொய். பிரீதா இதெல்லாம் பொய். நீ பொய் சொல்லாத. ஏன்னா எனக்கு தெரியும் நான் சொல்றதெல்லாம் உண்மை. அதோட என்னோட சந்தேகத்தை உண்மையா டாக்டர் ரோஷினி தான் மாத்தினாங்க. நான் உங்க 2 பேரையுமே ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டேன். உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். பிரீதா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லிட்டீங்கல்ல. இப்ப நான் நினைக்கிறதையும் கேளுங்க. என்ன கேட்கணும்? உண்மைய. நீ என்ன சொல்ல போற? நீ உண்மையை சொல்லுவியா? எனக்கு நம்பிக்கையே இல்ல நீ உண்மையை சொல்லுவேன்னு. ஆனா ஒருவேளை நீ இத ஒத்துக்கிறதா இருந்தா சொல்லு, உன் வாயாலேயே சொல்லு. பிரீதா, இதுல எந்த உண்மையும் இல்ல. உண்மை இருந்ததானே ஒத்துக்கிறதுக்கு. நான் ஒண்ணு இது உண்மையா இல்லையான்னு கேட்கல. அத நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னா எனக்கு தெரியும் எல்லாமே உண்மைதான். நீயும் ஷர்லனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்கனவே லவ் பண்றீங்க. உங்க காலேஜ் டேஸ்ல இருந்து, அன்னையில இருந்து 2 பேரும் ஒன்னாதான் இருக்கீங்க. எனக்கு புரியலன்னா அது ஒரே ஒரு விஷயம்தான். உனக்கும் ஷர்லனுக்கும் அஃபேர் இருந்துச்சுல்ல, அப்ப ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி வந்த?